உற்பத்தி ஜிடிபி பங்களிப்பு அடிப்படையில் மகாராஷ்டிரா முதல் இடத்திலும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும் இருந்து வந்தன. உத்தரப்பிரதேசம் 5வது இடத்தில் இருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி உத்தரப்பிரதேசம் 2வது இடத்துக்கு நகர்ந்துள்ளது. 15.7% ஜிடிபி பங்களிப்பைக் கொண்டு மகாராஷ்டிரா முதல் இடத்திலும் 9.2% பங்களிப்பைக் கொண்டு உத்தரப்பிரதேசம் 2வது இடத்திலும் உள்ளன. தமிழ்நாடு 9.1%, குஜராத் 8.2%, மேற்கு வங்கம் 7.5% அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் படகுகளுடன் ஈடுபட்ட திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை பாளையங்கோட்டை உசி மைதானத்தில் மாநில நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்து நன்றி தெரிவித்தார். இவர்கள் அதிகமாக தண்ணீர் தேங்கி வெளியேற முடியாமல் வீடுகளில் மேல்தளங்களில் தஞ்சம் அடைந்திருந்த 10,000க்கும் மேற்பட்டவர்களை பாதுகாப்பாக மீட்டு படகுகளில் ஏற்றி முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். தொடர் கனமழையின் காரணமாக திருச்செந்தூர் கோயிலில் பெருமளவில் சிக்கிக் கொண்டு 3 நாட்களாக தவித்துக் கொண்டிருந்த பக்தர்களை தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லும் வகையில் தமிழக அரசின் இலவச பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கனமழையின் போது திருநெல்வேலி திருச்செந்தூர் வந்த பக்தர்கள் சாலையின் துண்டிப்பின் காரணமாக பாதி வழியில் அவதிப்பட்டனர். அவர்களை மீண்டும் திருச்செந்தூருக்கு கொண்டு சேர்க்கும் பணியும் போக்குவரத்துத் துறை சார்பில் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது. அதிகளவு இயற்கை விவசாயத்தை கையாளும் பிலிப்பைன்ஸ் நாட்டு விவசாயிகள் இந்திய விவசாயிகளை விட 3 மடங்கு லாபம் ஈட்டி வருவதாக அங்கு ஆய்வுக்காக சென்று திரும்பிய உடுமலை விவசாயிகள் தெரிவித்தனர். அங்கு சராசரியாக ஒரு தேங்காயின் எடை 1.5 கிலோவாக உள்ளது. பல ஆண்டுகளாகவே ரசாயன உர பயன்பாடு குறைவாகவும் இயற்கை உர பயன்பாடு அதிகமாகவும் பின்பற்றப்படுகிறது. அத்துடன் மத்திய, மாநில அரசுகளும் விவசாய உற்பத்திப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய வழிகாட்டுகின்றன என்று கூறினார்கள். இந்தியாவில் பல்வேறு மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு சாகித்ய அகாடமி சார்பில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் 2023ஆம் ஆண்டுக்கான விருது பெறுவோர் பட்டியல் டெல்லியில் வெளியிடப்பட்டது. தமிழில் நீர்வழிப்படுவும் நாவலுக்காக எழுத்தாளர் தேவிபாரதிக்கு இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு மார்ச் 12 இன் தேதி டெல்லியில் நடைபெறும் விழாவில் விருது மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்படும். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சனிப்பெயர்ச்சி விழாவுக்கு வரும் பக்தர்கள் நலன் குளத்தில் மூழ்கி நீராடி குளக்கரையில் உள்ள நலன் கலிதீர்த்த விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்துவிட்டு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சனிபகவானை வழிபட்டு செல்வது ஐதீகம். ஐரோப்பிய ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் முதல் பரிசை வென்று அசத்தியுள்ளார் 8 வயது சிறுமியான போதனா சிவானந்தன். இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். மகளிர் பிரிவில் சிறந்த போட்டியாளர் என முதல் இடத்தை பிடித்துள்ளார். 13 சுற்றுகள் அடங்கிய பிளிட்ஸ் போட்டியில் சுமார் 555 பேர் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றுள்ளனர். அதில் 48 கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் 50 சர்வதேச மாஸ்டர்கள் பங்கேற்றனர். அவரது ஆட்டம் குறித்து சீனியர் வீரர்கள் பலரும் புகழ்ந்துள்ளனர். தமிழக அஞ்சல் துறை தலைவராக இருந்தவர் சாருகேசி, 58, உடல் நலக்குறைவுக்கு காரணமாக காலமானார். இவர் கடந்த 1990ஆம் ஆண்டு இந்திய அஞ்சல் துறையில் சேர்ந்தார். கர்நாடகா, சிக்கிம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட இடங்களில் அஞ்சல் துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தார். அண்மையில் தமிழக அஞ்சல் துறை தலைவராக பதவி வகித்து வந்தார். கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் புதிதாக 358 பேர் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நாடு முழுவதும் கரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் மொத்த எண்ணிக்கை 2669 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறையின் தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் கரோனா தொற்றால் கேரளாவில் 3 பேர், கர்நாடகாவில் 2 பேர், பஞ்சாபில் 1 என மொத்தம் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆனால் பீதியடைய தேவையில்லை என்று கூறப்பட்டுள்ளது.